இன்றைய நிலையில் விவசாயம் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் கிராமங்களின் முக்கிய தொழில்களில் ஒன்றான ஆடு வளர்ப்பும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் செல்போன் வாய்ஸ் மெயில் மூலம் ஆடு வளர்ப்பை லாபகரமான தொழிலாக மாற்றி பயனடைந்து வருகின்றனர். மேய்ச்சல் நிலங்களில் இருந்தபடி இந்த பெண்கள் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பது ஆடு வளர்ப்பு குறித்த வாய்ஸ் மெயிலைத்தான். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கிராமத்து பெண்களுக்கு இது பழகிப்போன ஒன்று. காமன்வெல்த் கூட்டமைப்பின் காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங் நிறுவனத்தின் உதவியுடன் தன்னார்வ அமைப்பு ஒன்று இவ்வாறு ஆடு வளர்ப்பு மற்றும் செல்போன் வசதி குறித்து 33 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சி அளித்துள்ளது. இதன் மூலம் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் வாய்ஸ்மெயில் சேவையை பயன்படுத்தி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு நாளைக்கு 5 வாய்ஸ் மெயில் வருது. இது என்னென்ன நோய்கள் வருது அப்படின்ட்டு அது அந்த மருந்தை நாங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சு அந்த அதுக்கு தகுந்தாப்பில் தகவல் தெரிஞ்சு அந்த வார்டு வளர்த்ததுனால அந்த நாட்டுக்கு நோயும் இல்லை, அந்த நோயை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பா இருக்கு, பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பா இருக்கு. கல்வி அறிவு இல்லாத இப்பெண்கள் தற்போது ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் ஈட்டி வருவதுடன் ஆடு விற்பனையில் தரகர்களின் உதவி இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர். வாய்ஸ் முல்ல கேட்டு பாரு புறாக்குற எல்லாம் வச்சு நாங்க இப்ப வாங்குறது இல்ல, நாங்க நேரடியே போய் ஆடு பிடிச்சுக்கிறோம், இம்பிட்டு இம்பிட்டுது அப்படின்னு சொல்லி பேசி இப்ப நாங்கெல்லாம் ஆடு வளர்க்குறோம் சார். நல்லாத்தான் இருக்கு. போடி அருகே உள்ள சின்னப்பட்டிபுரம், கிராசிங்காபுரம், மணியம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு ஆடு வளர்ப்பு மட்டுமில்லாமல் விவசாயம், சட்ட விழிப்புணர்வு, சுகாதாரம், வங்கி சேவை ஆகியவை குறித்த தகவலும் வாய்ஸ் மூலம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அவர்கள் தன்னம்பிக்கை நிறைந்த பெண்களாக திகழ்கின்றனர். அந்த கல்வியை மொபைல் போன் மூலம் கொடுத்து ஆடு வளர்ப்புங்கிற தொழிலை சிறப்பாக நடத்தி லாபகரமாக நடத்தியிருக்கிறாங்க. 40,000 ரூபாய் கடன் வாங்கினதுல கடனை முறையா 2.5 வருஷத்துல கட்டிட்டு 1.5 லட்சம் ரூபாய் மொத்தம் ஆடுகளை லாபமா வச்சிருக்கிறாங்க. நேரத்தை போக்குவதற்கு பலர் செல்போன்களை பயன்படுத்தி வரும் நிலையில் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி வரும் இந்த பெண்கள் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர்கள்தான். புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் பாலாஜியுடன் ஆர் மணிகண்டன் மற்றும் முரளிதரன்.